ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு அரௌண்ட் 15% வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓட்ஸ் போன தடவை. ஸோ அது நல்ல ஒரு நம்பர் தான். அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு. அங்க இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். அது போக இப்ப என்டிகேவுக்கு ஓவரால் நல்ல ஒரு இமேஜ் இருக்கு, மூணாவது பெரிய கட்சி. ஸோ அந்த வகையில காரைக்குடியிலையும் அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். நார்மலாவே 15% ஓட்டு அங்க வாங்க முடியுதுன்னா சீமான் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணா இந்த எலெக்ஷன்ல மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா என்டிக்கு அந்த தொகுதியில நல்ல ஓட்ஸை எதிர்பார்க்கலாம். என்டிகேவை பொறுத்தளவுல ஒரு 10 தொகுதியை மட்டும் சூஸ் பண்ணி அந்த 10 தொகுதிக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தா அந்த 10ல ஒரு 5ஓ 8ஓ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா தேசிய கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு பெருசா ஸ்ட்ரென்த் இருக்காது. அவங்க திராவிட கட்சிகள் மாதிரி அக்ரெசிவா ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய பவர்ஃபுல்லான களப்பணிலாம் அவங்க பண்ணி நீங்க பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் கேபிள் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாநாடு மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு நடக்கிறதற்கு முன்பு சீமான் அவர்கள் காரைக்குடி சிவகங்கையில நிக்க போறதா ஒரு தகவலின் அடிப்படையில பல காலோனிகள்ல நம்ம பேசிட்டு இருந்தோம் சார். இப்ப அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு நடந்து முடிந்ததற்கு பின்பு சீமான் அவர்கள் காரைக்குடியில அவர் சொந்த ஊரான காரைக்குடி தொகுதியில நிக்கிறாங்க. இந்த காரைக்குடி தொகுதியில எந்த அளவுக்கு சீமான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? எனக்கு பெருசா அந்த கள நிலவரம் என்னன்னு தெரியல. இப்ப ஒரு பகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம கரெக்டா சொல்லணும்னா கொஞ்சமாவது நம்ம ஒர்க் பண்ணணும். குறைந்தபட்சம் சில நாட்கள் அங்க இருந்து சில கருத்து கணிப்புகள்லாம் எடுத்தாதான் நமக்கு களம் எப்படி இருக்குன்றத ஓரளவுக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியும். இல்லைன்னா குறைந்தபட்சம் கொஞ்சம் டிராவல் பண்ணணும். அந்த பகுதியில நிறைய மக்களை சந்திக்கணும், பேசணும். இந்த மாதிரி பண்ணாலும் ஓரளவுக்கு மக்களோட பல்ஸை நம்ம லைட்டா புரிஞ்சுக்கலாம். ஆனா அது எதுவுமே பண்ணாம சீமான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியாது. ஆனா என்னோட புரிதல் என்னன்னா ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு அரௌண்ட் 15% வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓட்ஸ் போன தடவை. ஸோ அது நல்ல ஒரு நம்பர் தான். அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு. அங்க இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். அது போக இப்ப என்டிகேவுக்கு ஓவரால் நல்ல ஒரு இமேஜ் இருக்கு. 8% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது சாதாரண நம்பர் கிடையாது, மூணாவது பெரிய கட்சி. ஸோ அந்த வகையில காரைக்குடியிலையும் அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஸோ நார்மலாவே 15% ஓட்டு அங்க வாங்க முடியுதுன்னா சீமான் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணா இன்னும் கண்டிப்பா கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஏன்னா அந்த இடத்துல இதுக்கு முன்பு தேசிய கட்சிகள் தான் அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு அதிக அளவு பெற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த தேசிய கட்சிகளை மீறி சீமான் அவர்களுக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுதான் இப்போ பார்வையா இருக்கு. பொதுவா தேசிய கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு பெருசா ஸ்ட்ரென்த் இருக்காது. அவங்க திராவிட கட்சிகள் மாதிரி அக்ரெசிவா ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய பவர்ஃபுல்லான களப்பணிலாம் அவங்க பண்ணி நீங்க பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ தேசிய கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் நல்ல அரசியல் பண்ணலாம் என்டிகேவால. ஸோ அந்த வகையில ஏற்கனவே கொஞ்சம் ஓட் பேஸும் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா என்டிகே அந்த தொகுதியில நல்லா ஓட்ஸை எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது, இப்ப என்டிகேவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நமக்கு தெரியல. என்டிகேவை பொறுத்தளவுல ஒரு 10 தொகுதியை மட்டும் சூஸ் பண்ணி அந்த 10 தொகுதிக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தா அந்த 10ல ஒரு 5ஓ 8ஓ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நாங்க எல்லா தொகுதிக்குமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பண்ணா ஓவரால் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா வின்னிங் சீட்ஸா மாறாது. ஸோ என்டிகே என்ன ரூட்டை சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க ஸ்பெசிஃபிக்கா சில சீட்ஸை சூஸ் பண்ணி அங்க ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணுவாங்களா, இல்லைன்னா ஓவரால் நம்ம ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு ஒர்க் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது பார்ப்போம். கண்டிப்பா சார். இப்ப நம்ம தொடர்ந்து அனைத்து கட்சிகள், அதாவது திமுக கட்சிகள் விஜய்க்கும் சீமானுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு பிரச்சாரம் நடத்தியிருக்காங்க வேலூர்ல. இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினர் சொல்றாங்க. அதே உண்மையாவே அவர்கள் சொல்ற மாதிரி அந்த இடத்துல மக்கள் மத்தியில விஜய் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குதா இப்ப நம்ம அரசியல் ரீதியா? இப்ப நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி டிவிகே கட்சி எவ்வளவு ஓட்ஸ் வாங்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் விஜயோட இந்த கேம்பெயின், இந்த விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, என்ன ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு இவங்க பாட்டுக்கு போறாங்க, போற இடத்துல எல்லாம் கூட்டம் வருது, எல்லாம் தலைவான்னு கையை காட்டுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, சந்தோஷமா போறாங்க. இதை மட்டுமே வச்சு இது எல்லாமே ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுமா நமக்கு தெரியல. அப்படியே ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் இதெல்லாம் உங்களோட தீவிர ரசிகர்கள். உங்களை நேர்ல ஒருத்தன் பார்க்க வரான்னா அவன் தீவிர ரசிகனா இருப்பான். ஆனா தமிழ்நாட்டுல எல்லாருமே உங்க தீவிர ரசிகர்களா இருக்க மாட்டாங்க. சிலவங்க உங்க ரசிகர்களா இருப்பாங்க. ஆனா அரசியல்னு வரும்போது என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியும்.
அரசியல்னு வரும்போது தமிழ்நாட்டோட தேவை என்ன? சோ சினிமா வேற, அரசியல் வேற. சினிமானா விஜய்க்கு விசில் அடிப்பேன், அரசியல் வந்தா வேற ஒரு கட்சிக்கு ஓட் போடுவேன்ற புரிதலும் நிறைய பேருக்கு இருக்கும். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்றும் ரசிகர்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே இதே மாதிரி விசில் அடிச்சுட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கவங்களும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும், ஃபேமிலியை பார்க்க வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால விஜய் அவர்களை பொறுத்தளவுல ஏதோ ஒரு அரசியல் பண்றாரு, அது எப்படி ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகுதுலாம் நமக்கு தெரியல. விஜய்க்கும் டஃபா தான் இருக்கும் அது. ஏன்னா விஜயை பொறுத்தளவுல 24ல அதிமுக வீக்கா இருந்தது. 24ல அதிமுக ஏன் வீக்கா இருந்ததுன்னா, ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு சைடுல அதிமுக கண்டெஸ்ட் பண்றாங்க, இன்னொரு சைடுல பிஜேபி ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதிமுக ஓட்டு எல்லாம் உடையுது. ஆனா இந்த எலெக்ஷன்ல அப்படி இல்லை, அதிமுக ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னமுமே திமுகவுக்கு மேபி ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. பட் இருந்தாலும் அதிமுகவும் ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வச்சிருக்காங்க. அதிமுக கிட்ட ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்கும்போது ஓட்ஸ் செதறாது. அப்ப விஜயால ஈஸியாலாம் ஓட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. விஜய் பெரிய ஸ்டாரா இருக்கலாம், ஆனா அவர் பேசுற அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் தானே. சோ விஜயோட சப்போர்ட் நேச்சுரலா அரசியல் என்ன எதிர்பார்ப்பான்? திமுக தோக்கும் தான் நினைப்பான். அப்ப அவனே யோசிச்சானே பார்க்கணும், திமுகவை தோக்கடிக்கணும்னா விஜய்க்கு ஓட் போடலாமா, அதிமுக ஓட் போடலாமான்னு காமன் சென்ஸ் இருக்கவன் யோசிச்சுதான் பார்ப்பான். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ரைட்டு, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாதான் திமுகவை வீழ்த்த முடியும். அப்ப நிறைய பேர் அப்படிதான் யோசிப்பாங்க. மேபி விஜயோட தீவிர ரசிகர்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க, விஜய்க்காக ஓட் போடுவாங்க. ஆனா நார்மலா திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி தானே யோசிப்பாங்க. என்கிட்ட ஒரு ஓட்டு இருக்கு, யாருக்கு ஓட்டு போட்டா பெட்டர், திமுக வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு யாருக்கு ஓட்டு போட்டா அதிகமா இருக்கும், ரைட்டு, அப்ப நம்ம அதிமுகவுக்கே போட்டுடலாம். அதனால விஜய்க்கு இந்த எலெக்ஷன் ஈஸியா இருக்காது. 24ல அவர் வந்திருந்தாருன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இந்த எலெக்ஷன் விஜய்க்கு டஃபா தான் இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு இந்த நடந்த அந்த பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா வி சேஃப் மாடல் கிடையாது, வி ஆர் நாட் சேஃப் மாடல் ஆட்சி தான் இப்ப வந்து தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட், அது உண்மைதான். இப்ப தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ட்ரக்ஸோட புழக்கம் அதிகமா இருக்கு, பெண்களுக்கு சேஃப்டி இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா டிவிகேன்றது ஒரு கட்சி, புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, ஓரளவுக்கு ஒரு பேஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 5% ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே, அது பெரிய நம்பர் தான், விளையாட்டு கிடையாது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பிரசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவங்களோட செயல்பாடு என்ன? தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை இருக்கு. நான் சொன்ன மாதிரி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு, கஸ்டோடியல் டெத் நடந்துட்டு இருக்கு, தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதுல உங்களோட செயல்பாடு என்ன? இந்த மாதிரி கேட்சியா வி ஆர் நாட் சேஃப் அப்படின்னு இந்த மாதிரி பேசிட்டு சார், இன்னுமே வந்து அரசியல் விஜய் அவர்களே அரசியல் மயமாக்கப்படல, இன்னும் அந்த விமர்சனத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்ல வந்து பதில் அளிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதான். அது ஒண்ணும் இல்லை, எழுதி கொடுக்குறாங்க, அவர் பேசுறாரு. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு 4-5 இஷ்யூஸ் எழுதி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் பாருங்களேன், எப்பெல்லாம் வெளியே வராரோ அவரோட பேச்சுல ஸ்டாண்டர்டா சில விஷயங்கள் இருக்கும். ஒன்னு திமுக எதிர்த்து பேசுவாரு, ஸ்டாலின் அவர்களை பர்சனலா அட்டாக் பண்ணுவாரு. அதை செய்யறதுக்கான காரணம் என்ன? மோதல் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. ரெண்டாவது அவர் என்ன பண்ணுவாரு, அதிமுக பலவீனமா இருக்கு, அதிமுகவோட தலைவர்கள் எல்லாம் நாங்க தான் கரெக்டா ஃபாலோ பண்றோம், பின்தொடர்றோம் அவங்கள அப்படின்ற மாதிரி அவங்களோட தலைவர்களை அபகரிக்கிறது, அதிமுக வீக்கா இருக்குன்றத ஒரு இமேஜை கிரியேட் பண்றது. அது எதுக்காக பண்றாரு? ஸோ ஒன்னு சண்டை டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான், ரெண்டாவது அதிமுக வீக்கா இருக்காங்க, ஸோ எங்களுக்கு ஓட்டு போடுங்க, திமுக வீழ்த்தணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜை அவரு கொடுக்குறாரு. ஸோ அவரோட நோக்கம் என்னவா இருக்குன்னா அதிமுகவோட ஓட்டை உடைக்கணும் அப்படின்றது அவரோட நோக்கமா இருக்கு. அதை தாண்டி பெரிய டீப்பான பொலிட்டிக்ஸ்லாம் அவர் எதுவும் பேசல. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இஷ்யூஸை பேசுவார். கடைசியா பேசினாலும் 2 இஷ்யூ தான், ஒரு 2-3 இஷ்யூ தான் பேசினார். ஒரு 30 நிமிஷம் பேசுறாருன்னு நினைக்கிறேன் போன தடவை. அதுல ஒரு 2 இஷ்யூ பத்தி தான் பேசுறாரு. அவர் பாட்டுக்கு ஸ்டாலின் அவர்களை திட்டுறது, திமுகவை திட்டுறது, அதுவும் இஷ்யூ பேச திட்ட மாட்டார். ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார் இப்படிதான் திட்டுறது. நீங்க நிஜமாவே திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இஷ்யூ பேஸ்டா சண்டைக்கு போங்க. திமுகவோட இந்த இஷ்யூல பிரச்சனை இருக்குங்க, நீட்ன்ற இஷ்யூல சிக்கல் இருக்குங்க, அப்ப திமுக நீட் விலக்கு வாங்கி தரணுங்க. வாங்கி தராத வரைக்கும் நாங்க களத்துல தான் நிற்போம். திமுக அரசு பிராமிஸ் பண்ணிருக்காங்க, தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்போம், பணி நிரந்தரம் செய்து கொடுப்போம், ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம், இதெல்லாம் பிராமிஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பண்ற வரைக்கும் நான் களத்துல நிற்பேன் தொழிலாளரோட. அது ஒரு நல்ல கட்சியோட அழகு. ஏன் சார் இந்த மாதிரி, அதாவது இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 போராட்டங்களுக்கு மேல டெய்லி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் எதையுமே விஜய் அவர்கள் எடுத்து பேச மாட்டேங்காங்களே. அவர் பொலிட்டிஷனும் கிடையாது, அந்த கட்சி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிடையாது. சோ அந்த கட்சிக்கு ஒன்றும் செயல்திறன் கிடையாது. அவர்கள் என்ன நோக்கத்தோடு தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க? அதிமுகவோட ஓட்டை உடைக்கிறதுக்காக வந்திருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவங்களோட அரசியலால அதிமுகவுக்கு ஓட்டு உடைய போகுது, திமுகவுக்கு லாபம், அதை தாண்டி வேற ஒரு பிரயோஜனம் கிடையாது.
விஜய் இன்னும் 2 எலெக்ஷன்ல காணாம போயிருவார். கமல்ஹாசன் மாதிரி தான் ஆக போறாரு. கொள்கை கோட்பாடு சித்தாந்தம்லாம் இல்லைன்னா ரொம்ப நாள் நிக்க முடியாது. ஒரு எலெக்ஷன் நீங்க நிப்பீங்க, அப்புறம் அதை வச்சு அடுத்த எலெக்ஷன்ல கொஞ்சம் சீட் வாங்குவீங்க, அதுக்கப்புறம் காணாம போறீங்க. கொள்கை கோட்பாடு இருந்ததுன்னா ஒவ்வொரு எலெக்ஷனும் உங்களுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். என்டிகே மாதிரி ஒரு காலத்துல திமுகவும் அப்படிதான் இன்க்ரீஸ் ஆச்சு. அதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு காணாம போவீங்க. அப்ப உங்களுக்கு டெம்பரரியா ஒரு அஜெண்டா இருக்கு. கமல் என்ன பண்ணாரு? கமல் வந்தாரு, 19 வந்தாரு, 21 கண்டெஸ்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் 24 காணாம போயிட்டாரு. 2 எலெக்ஷன் தான் அவரோட அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னின்றது. அந்த 2 எலெக்ஷன்ல என்ன பண்றாரு? திமுக எதிர்ப்பு அரசியல் பேசுறாரு, அதிமுக ஓட்ட உடைக்கிறாரு. சோ திமுக எதிர்ப்பு அரசியல பேசினா அது யாரோட அரசியல்? அதிமுகவோட அரசியல். அப்ப அதிமுக ஒரு 3-4% ஓட்ஸ் அங்க ஷிஃப்ட் ஆயிருக்கும். அதிமுக ஓட்ட உடைச்சிட்டதுக்கு அப்புறம் திமுகலயே போய் ஐக்கியமாயாச்சு. இவ்வளவுதான் அரசியல். இவங்களோட அரசியல் இவ்வளவுதான் இருக்கும். அதனால இந்த நடிகர்கள் முன்னாடி போறது நம்மளோட முட்டாள்தனம். இவங்க ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணிட போறது கிடையாது. பட் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நடிகர்களும் வரும்போது மக்கள் ஏமாந்துகிட்டே இருக்காங்க. பான்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்கல்ல, ஃபேக்கா நிறைய ப்ராமிஸ் பண்ணி இந்த பினான்சியல் ஸ்கேண்டல் எல்லாம் ஈடுபடுவாங்கல்ல. நீங்க 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா வரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அது பாருங்க, அது 200-300 வருஷமா அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி 1000 வருஷமா கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஏமாத்திக்கிட்டே இருக்கான், நிறைய பேரை ஏமாத்துறான். ஆனாலும் மக்கள் திருந்தவே மாட்டாங்க, ஏமாந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரிதான். ஏன்னா பேராசை, அங்க பேராசை. 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கிடைச்சிடும்னா ஐயோ பரவாயில்ல, ஒரு நப்பாசையில அந்த 100 ரூபாவை தூக்கி போட்டுடுறது. இங்க இன்னொரு விதமான ஒரு பலவீனம். நடிகனை பார்த்தா அவன் பின்னாடியே ஓடுறது. சோ ஏதோ ஒரு பலவீனத்துக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம பலிகாடாகிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான 234 தொகுதி வேட்பாளர்களையும் அதிமுக திமுகவினர் நிப்பாட்டுறதுக்குண்டான வேலைப்பாடுகள் நடத்திருக்காங்க. முதல் முறையாக சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அதே அறிவிப்பு டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகம் அறிவிக்குமா? அந்த அளவுக்கு அவர்கள் கிட்ட கெப்பாசிட்டி முதல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அறிவிச்சிருவாங்க. இப்ப டிவிகேவுக்கு கண்டிப்பா வேட்பாளர்கள்லாம் அறிவிக்க முடியும். நிறைய பேர் சொல்றாங்க அவங்க 234 சீட்ஸுக்கும் ஆட்களே அவங்களால நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, அவங்க நிப்பாட்டிடுவாங்க. ஆனா குவாலிட்டியான வேட்பாளர்களா இருக்க மாட்டாங்க. சும்மா நீங்க யாரையாவது ஒருத்தவங்களை நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிட்டு விஜயோட ஃபேஸை காட்டி நீங்க கொஞ்சம் ஓட்ஸ் வாங்கலாம். ஸோ பேசிக்லி கொஞ்சம் பணபலம் படைத்தவர்களை நிப்பாட்ட போறாங்க. அப்பதான் எலெக்ஷன் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு உங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே அளவுக்கு பெருசா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய பணபலத்தோட அதிகார பலத்தோட களத்துல இறங்குவாங்க. டிவிக்கே நினைச்சாங்கன்னா கொஞ்சம் பணபலம் படித்த ஆட்களை களத்துல இறக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த விருப்பம் இருக்கும். நாளைக்கு அதிமுக போலாம், திமுக போலாம். அப்படி போகணும்னா முதல்ல இங்க ஓரளவுக்கு ஓட்ஸ் வாங்கி காட்டிடலாம். ஸோ இது நல்ல ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு. இப்ப இந்த அரசியல் ஆசை இருக்கவங்க எல்லாம் ஸ்ட்ரைட்டா திமுக எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லாம் ஸ்பேஸ் கிடைக்காது. அப்ப டிவிக்கேல ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம டேலண்ட்டை கொஞ்சம் நிரூபிப்போம், நம்மளோட பவரை கொஞ்சம் காட்டுவோம், அதுக்கப்புறம் அங்க போலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா வேட்பாளர்கள் நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கெல்லாம் பெரிய படிச்சவங்க இன்டெலெக்சுவல் தான் வேணும்லாம் கிடையாது. யாரோ ஒரு 234 பேரை நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு அவங்க கொஞ்சம் ஓட்ஸ் வாங்குவாங்க. விஜயோட ஃபேஸை காட்டி அவங்க ஓட்ஸ் வாங்குவாங்க. ஆனா அவங்களோட தனிப்பட்ட செல்வாக்குக்காக ஓட்டு வருமானா அதெல்லாம் பெருசா வராது. ஸோ இப்போ ஒரு ப்ராப்பரான கட்சியா இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும். அந்த ஒரு ஊர்ல அந்த தொகுதியில் ஒரு கட்டமைப்பு இருக்கும், அரசியல் செயல்பாடு இருக்கும், டெய்லி போய் செயல்படுவாங்க, மக்களை சந்திப்பாங்க, கட்சியை கட்டமைப்பாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நேச்சுரலா விஜய் அப்படின்னு தலைவர் அவர் கொஞ்சம் ஓட்டு வாங்குவாரு. அதை தாண்டி கட்சியும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகமும் கொஞ்சம் ஓட்டு வாங்கி கொடுக்கும். அதிமுகலாம் அப்படிதான் இருக்கும், லோக்கல் லெவல்ல ஸ்ட்ராங்கா ஆட்கள் இருப்பாங்க. திமுக அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த கட்சியில அது கிடையாது. விஜயோட ஃபேஸ்க்கு மட்டும்தான் ஓட்டு கிடைக்குமே தவிர அதை தாண்டி களத்துல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சார். இதற்கு முன்பு விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல ஒரு குழு மாதிரி போட்டிருந்தாங்க. அதுல இந்த வாக்குறுதிகளுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்குமே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புன்றது நிச்சயம் இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் அவரால் நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? வடிவேல் ஒரு காமெடியில பண்ணுவாரு, இங்கு நல்ல மீன்கள் கிடைக்கும் அப்படிம்பாரு. அப்புறம் பக்கத்து கடைக்காரன் எடுத்தது, அப்ப இங்கெல்லாம் நான் மோசமான மீனா வச்சிருக்கோம் அப்படின்னு நல்லதை கட் பண்ணிடுவாரு. இங்க மீன்கள் கிடைக்கும் இருக்கும், அப்புறம் இங்கதானே மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கடைசியில அதையும் தூக்கிடுவாங்க, இங்குன்றதையும். அந்த மாதிரிதான் இப்ப நாங்கள் நல்ல கட்சி, நாங்கள் வந்தால் நல்லது பண்ணுவோம். இது அரசியலே கிடையாது. நல்லது பண்றதுன்னா ரைட்டு, நீங்க வந்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கும், அதெல்லாம் ஓகே. நீங்க என்ன மாற்று, நீங்க எந்த வகையில மாற்று? இதைதான் திமுக அதிமுகவும் சொல்றாங்க. இப்ப அதிமுக போய் கேளுங்க, அவங்க இதை தான் சொல்லுவாங்க. பாஜக கேளுங்க, பாஜக இதான் சொல்லுவாங்க, காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க. நீங்க எந்த வகையில மாற்று? அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, திராவிட கட்சிகள் இருக்காங்க, தேசிய கட்சிகள் இருக்காங்க. நீங்க எந்த வகையில மாற்று உங்களுக்கு? நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பணும், அவ்வளவுதான்.
முதல்ல காந்தி சொன்ன மாதிரி பி த சேஞ்ச் யூ விஷ் டு see. நீங்க என்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்க விரும்புறீங்களோ அந்த மாற்றமா நீங்க இருங்க. அப்ப நீங்க ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல களத்துல இறங்கி அதுக்கான வேலைகளை நீங்க பார்க்கணும்ல. நான் இப்படி இந்த வகையில மாற்ற சக்தியா இருக்கேன், அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க, என் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல் நீங்க எந்த வகையில ஒரு வித்தியாசமான கட்சின்றத கிரவுண்ட்ல தான் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வீட்லயே உட்காந்துப்பேன், ஆனா நான் வாயால சொல்ற வழியெல்லாம் நீங்க நம்பணும். நான் எதையாவது சொன்னா நீங்க நம்பணும். அதை இது என்ன அரசியலா இருக்கு? இல்ல அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு வந்து அவர்களுடைய ஆட்சியில கடினமா இருக்கும், இந்த போதைப் பொருள் நடமாற்றம்ன்றதே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டு பேசியிருக்காரே சார். வேற ஏதாவது வானத்துல இருந்து தங்கம்லாம் ஏதாவது கொட்டுமா அவங்க ஆட்சியில? இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ஓகேங்க. உங்களுக்கு நிஜமாவே சட்ட ஒழுங்கு மேல அக்கறை இருக்கு, போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்குன்றது உங்களை கோவப்படுத்துது அப்படின்னா நீங்க களத்துக்கு வந்திருக்கணும்ல. 2 வருஷம் ஆச்சுல கட்சி ஆரம்பிச்சு. போதைப் பொருள் கலாச்சாரம் இங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல. நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க, வன்முறை சம்பவங்கள் அதிகமாகிட்டு இருக்கு, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரியில்லை. அதான் அவருடைய ஆட்சியில சரிப்படுத்துவேன்னு சொல்லிட்டாங்க. இங்க வாங்க முதல்ல வெளில, நீங்க வந்து உங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. அவரு சார் வந்தா மட்டும்தான் இங்க சரி பண்ணுவோம்னா இப்ப நம்ம மீதி இந்த 2 வருஷம்லாம் அப்ப நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா மக்கள்லாம்? சூழல் சரியில்லைன்னு தெரியுதுல்ல. வாங்க அப்ப களத்துல வந்து என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. போதைப் பொருளுக்கு எதிராக நீங்க செயல்படுங்க. யாரு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாம இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக செயல்படுங்க. அப்ப நீங்க நல்லா செயல்பட்டீங்கன்னா நான் நம்புறேன் உங்களுக்கு நிஜமாவே அக்கறை இருக்கு, போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குன்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க வீட்டுல உட்காந்து கதை பேசிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கும் கதை தான் பேசுவீங்க. அப்புறம் உள்ள வந்து நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்த தடவை பார்த்து பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இல்லாட்டி திமுக ரொம்ப மோசமா செயல்பட்டுருச்சுங்க, இந்த 40-50 ஆண்டுகள் அந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கிட்டாங்க, அதனால என்னால எதுவும் பண்ண முடியல, சோ அடுத்த தடவை ஓட்டு போடுங்க நான் சரி பண்றேன்னா என்ன பண்றது? சோ நீங்க நிஜமாவே ஒரு விஷயத்த சீரியஸா எடுக்கிறீங்கன்னா களத்துல வந்து அப்ப அதை பத்தி சீரியஸா பேசுங்க. கண்டிப்பா சார். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நடந்த தேர்தல்லாம் வேற, இனிமேல் 2026 நடக்க போற தேர்தலே வேற, திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி அப்படின்னு இந்த இடத்துலயும் மீண்டும் வந்து அதை நினைவூட்டி இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதுவும் அகைன் அவர் வாயால சொல்றாரு, அவர் ஓட்டு வாங்கினாதான் நமக்கு தெரியும். அவரு 25% வாங்கினாருன்னா திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அப்படிலாம் கிடையாது. போட்டின்றது நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே பேசின மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே தான் போட்டி. தாவேகா ஓட்டை உடைக்கிறதுக்கான ஒரு பார்ட்டியா தான் இருக்காங்க. அதை தாண்டி தாவேகா வந்து பெரிய ஓட் ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்லாம் பார்க்கல. சும்மா திடீர்னு ஒரே எலெக்ஷன் 25% ஓட் ஷேர்லாம் வாங்க முடியாது. இல்ல, ஒட்டுமொத்தமாவே வந்து தாவேகாவை தான் இந்த தேர்தல்ல வந்து எதிர்க்கிறாங்க. இப்ப அதிமுகவும் திமுகவும் கூட எதிர்க்கல அப்படின்ற மாதிரி எதிர்க்கிறாங்கன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். சில டிபேட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சிரிக்கிறாங்க தாவேகாவை பார்த்து ஒட்டுமொத்தமா. ஏன்னா அந்த கட்சிக்கு அரசியல் கிடையாது, அவங்க பேச்சாளர்களும் ரொம்ப வெகுளியா அப்ராணியா பேசுறாங்க, பெரிய அரசியல் இஷ்யூஸ் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப எல்லாரும் உங்களை எதிர்க்கிறாங்கன்னு கிடையாது, எல்லாரும் உங்களை பாவமா பாக்குறாங்க. ஆனா நாங்க அமைதியான முறையில மக்கள் கூட நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு சார். நாங்க அமைதியான முறையில நாங்க மக்களோட தான் இருக்கிறோம், மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுதான் அந்த இதை வந்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நாங்க கண்டிப்பா வெளிப்படுத்துவோம். அதன் அடிப்படையில தான் இந்த வாக்குறுதி அடிப்படையில பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுமே அமைதியான முறையில தமிழ் மக்களோட தான் நிக்கிறாங்க. இப்ப நானும் அமைதியான முறையில தமிழ் மக்களோட தான் நிக்கிறேன். இதோ என்னை சுத்தி நிறைய மக்கள் இருக்காங்க, நிக்கிறேன். நீங்களும் அப்படிதான், இந்த பக்கத்து வீட்டுக்காரரும் அப்படிதான். ஆனா எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நீங்க ஒரு அரசியல்வாதி, நீங்க அமைதியான முறையில மக்களோட நிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரல. மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் பேசணும், அமைதியா வாய மூடிட்டு இருக்கிறது நீங்க அரசியல்ல இல்ல. நான் அப்படி இருக்கலாம், நான் அரசியல்வாதி கிடையாது, நான் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, மாற்றம் பண்ணுவேன்னு சொல்ல. நீங்க அரசியல்வாதி. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஆட்சிக்கு வந்தால் போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்காதுன்றீங்க. அப்ப போதைப் பொருள் பிரச்சனை உங்களை கோவப்படுத்துது. அப்ப இன்னைக்கு நீங்க களத்துக்கு வந்திருக்கணும்ல. 2 வருஷமா எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு, கஸ்டோடியல் நடந்திருக்கு, வாய் திறந்தீங்களா நீங்க? அப்ப நிஜமாவே அது உங்களை உறுத்துதுன்னா வெளியே வந்து நீங்க பேசணும். இது சும்மா விஜய் வந்தா இப்படி பண்ணிடுவாருலாம் கிடையாது. நீங்க முதல் செய்யுங்க அரசியலை. ஒரு 10 வருஷம் அரசியல் பண்ணுங்க. உங்க அரசியல் நல்லா இருக்குன்னா, உங்க அரசியல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன். நீங்க வெளியே கூட வரமாட்டீங்க, அப்புறம் நாளைக்கு உங்களை நாங்க எப்படி நம்புறது? உங்க ட்ராக் ரெக்கார்டுமே நீங்க சினிமா இண்டஸ்ட்ரி ஆள், நீங்க வந்து பியூர் ஹேண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்க ஒன்றும் எல்லாமே ஒயிட் மணி புழங்குற இடம்லாம் கிடையாது. ஸோ நீங்க வந்த பேக்ரவுண்ட் முதல்ல சந்தேகத்துக்குரிய ஒரு பேக்ரவுண்டா தான் இருக்கு.
சரி பரவாயில்ல, அரசியலுக்கு வந்துட்டீங்க, வந்தாலும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்களே, வாய்ப்பேச்சு தானே பேசுறீங்க. நீங்க வாய்ப்பேச்சு பேசுறதால தமிழ் மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா? ஆனா இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க சார், ஆனாலும் மக்கள் வந்து என்ன ஆதரிக்க தான் செய்யறாங்கன்னு அவ்வளவு கான்பிடென்ட்டா விஜய் அவர்கள் சொல்றாங்க. அதுவும் அகைன் ஓட் போட்டாதான் தெரியும். ஆனா விஜயை சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஏமாளிகள் கண்டிப்பா என்னைக்குமே தமிழ்நாட்டுல உண்டு, உலகம் முழுக்க உண்டு. எப்பவும் நம்ம இந்த சீட்டு கம்பெனில ஏமாந்தாலும் திரும்ப திரும்ப காசை போடுறோம்ல, இந்த ஸ்கேம் பண்ற கம்பெனிஸ் கிட்ட எல்லாம் போய் காசு கொடுத்து ஏமாந்தானே இருக்கும். ஸோ ஏமாறுறதுக்கு என்னைக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஸோ நேத்து வேற ஒருத்தர் ஏமாத்தினாரு, இன்னைக்கு அவர் திமுகவோட போயிட்டாரு, இன்னைக்கு இவர் வந்து ஏமாத்திட்டு இருக்காரு. இவர்கிட்ட ஏமாறுறதுக்கும் ஒரு கூட்டம் ரெடியா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இவர் ஃபேமஸான ஆளுனால இன்னும் நிறைய பேர் போய் ஏமாறுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஃபேமஸான ஆள்கையில ஏமாறுறது இன்னும் பெருமல்ல, அதனால இன்னும் நிறைய பேர் போய் ஏமாறுவாங்க. படட்டும், அப்படி அடிபட்டு தானே சரியாகும் சொசைட்டி. கண்டிப்பா இவரை நம்பி போனோம், அவரை நம்பி போனோம், எல்லா இடத்துலயும் ஏமாறணும். அப்பதான் யோசிப்பாங்க நாளைக்கு நம்ம ஏமாறாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு. அப்ப நாளைக்கு யோசிப்பாங்கல்ல. அப்ப அரசியலை பார்க்க ஆரம்பிக்கணும், கொள்கை சித்தாந்தத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். அதெல்லாம் பார்த்து கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில நீங்க தனிநபர்களை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த பார்வையில இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஏமாற மாட்டீங்க. நீங்க கொள்கை சித்தாந்தம்லாம் எதுவும் இல்லாம விஜய் சூறா படத்துல வந்து அடிச்ச மாதிரி வில்லன் அடிச்சு தூக்கி போட்டுருவாருன்னா அப்புறம் ஏமாந்துட்டு தான் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கமல் ஏமாத்தினாரு, இப்ப விஜய் ஏமாத்தினாரு, நாளைக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஏமாத்துவாரு. இன்னொருத்தர் ரெடி ஆயிட்டாரு, இப்ப படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காருல, அவரு வந்து எடுத்து ஏமாத்துவாரு. ஸோ அதனால நீங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. அதை விட்டுக்கிட்டு இவர் வந்து காப்பாத்திடுவாருன்னா யாரும் உங்களை வந்து காப்பாற்ற மாட்டாங்க, நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் 2026 பின்பு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னுமே குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து அவர்களுடைய முன்னேற்பாடுகள் நடத்திட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.